Hey everyone, welcome. Vetty Rider channel பார்க்கும் அனைத்து உள்ளங்களுக்கு வணக்கம். Vetty Rider is now in Tamil. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மகாராஷ்டிராவில் இருக்க பூனேயில் இருக்க தேவகுந்த் வாட்டர் ஃபால்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது சொல்ல போனால் இது ஒரு அட்டகாசமான வாட்டர் ஃபால்ஸ். நாங்கள் போன இந்தியா ட்ரிப்பில் இது ஒரு சூப்பரான வாட்டர் ஃபால்ஸ் சொல்லுவேன். இதை பற்றி பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு வாங்க. ஸோ கிளிம்ஸை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது ட்ரெக்கிங்னால காலங்காத்தால் 4 மணிக்கு எப்போ கூட நாங்கள் கிளம்பிட்டோம். மகாராஷ்டிரானாலே மான்சூன் தான் ரொம்ப ஃபேமஸ். ஆனால் நாங்கள் போன சீசன் வந்து அந்த மான்சூனோட எண்டில் போனதுனால ஸோ மதியானம் வெயிலேருந்து தப்பிக்கணுன்றதுக்காக சீக்கிரமாகவே காலையில் கிளம்பியாச்சு. நீங்கள் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க, எங்களோட ஃப்ரெண்டு பிரத்னியா மனிஷ் வீட்டில் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தனால அவங்க கூட நாங்கள் கார்லேயே கிளம்பிட்டோம். அப்புறம் அஜிங்கியாவும் எங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கிட்டான். ஸோ அவன் பார்த்திங்கன்னா எங்கள் கூட காரில் வருவான்னு நினச்சி அவன் பைக்கில் எடுத்துட்டான். அதுக்கப்புறம் நாங்கள் ஃபீல் பண்ணோம் நாமளே அவன் கூட பைக்லேயே வந்துருக்கலாமேன்னு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஒரு அமேசிங்கான ஒரு இடம். ரோடு, இந்த ஸ்ட்ரெச்சு, இந்த கர்வாக இருக்கட்டும், மற்றபடி இந்த மலை, சீனரி எல்லாம் ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ் இது வந்து. அதுக்கப்புறம் இந்த முல்ஷி லேக்கிட்டே நிறுத்தணும். இந்த இடத்த பாருங்கள், ஒரு காலங்காலத்தில் அந்த லேக் மேலே அந்த மிஸ்ட்டு அதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அப்புறமா இந்த இடத்துல வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃபோட்டோஸு, செல்ஃபீஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்பியாச்சு. போகிற வழி எல்லாமே இதே மாதிரி ஒரு சீனிக் வியூ தான். இங்கே இந்த கோபுரம் வச்சு எடுக்கலாமா, அந்த பக்கத்தில் கோபுரம் வச்சு எடுக்கலாமா, இங்கே கோபுரம் வச்சு எடுத்தால் மெமரி காலி ஆகிடுமா, எல்லா டென்ஷனாக இருந்துச்சு. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு கேப்சர் பண்ணிட்டோம். இதில் தான் அந்த வியூ. அப்படியே பார்த்துட்டு வாங்க. அப்படியே இந்த பிஜிஎம்மும் போடுறோம், கேளுங்க. ஸோ பார்க்கிங் ரீச் ஆகிட்டோம். இதுக்கு முன்னாடி இந்த பிளேஸுக்கான கிளிம்ஸ்லாம் கொஞ்சம் நான் இன்டர்நெட்டில் பார்த்து வச்சுருந்தேன் நான். ஸோ அதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே இருந்துச்சு. ஸோ இந்த ஜங்குள்குள்ளே நுழைஞ்சோன்னா ஒரு சின்ன எக்ஸைட்மெண்ட் ஆகிடுச்சு எனக்கு. ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு, ரொம்ப க்ரீனரியாக இருந்துச்சு, ரொம்ப மழை எதுவுமே இல்லாதனால பர்ஃபெக்டாக இருந்துச்சு. உங்களுக்குலாம் ஒன்று என்ன சொல்கிறேன்னா, ட்ரெக்கிங் அப்படின்னு ஒன்று வந்தாலே எங்களை மாதிரி எவ்வளோ சீக்கிரம் கிளம்ப முடியுமோ கிளம்பிடுங்க, இல்லாட்டி உங்கள் நிலைமை இதுதான். ஸோ இந்த காட்டுக்குள்ளே போகும்போது தான் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம். இந்த லேக்கு தான் ஒரு பிரம்மாண்டமான ஒரு லேக்காக இருந்துச்சு. அதுக்கு பின்னாடி இருக்க மவுண்டெயின் வேறு லெவல். ஸோ இந்த இடத்துல அதுக்கேற்ற மாதிரி ஒரு பர்ஃபெக்டான ஒரு சின்ன பெஞ்ச் இருந்துச்சு. அந்த இடத்துல எல்லோரும் உட்காந்து ஃபோட்டோ எடுக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு குரூப் எடுக்கிறதா இருந்தாலும் சரி. இன்னொரு விஷயம் நான் சொல்ல என்ன ஆசைப்பட்றேன்னா, இந்த மாதிரி ஒரு இடத்துக்குலாம் நீங்கள் போகும்போது நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கணும்னு ஆசைப்படுவீங்க. ஒரு நீங்கள் கப்பலாக போனாலும் ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்படுவீங்க. இல்லை ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் போகும்போது ஒருத்தர் மட்டும் அதில் இருக்க மாட்டார், ஏன்னா அவர் தான் உங்களை ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்படுவார். ஸோ அந்த மாதிரி இருக்கிற போனால் ஒரு ட்ரைபாட் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ட்ரைபாட்லாம் இந்த அமேசானில் விற்கும். அது ஒரு பர்ஃபெக்டான ஒரு டிவைஸ்ன்னு சொல்லுவேன் நான். அந்த கேஜெட் வச்சுக்கிட்டா போட்டுட்டு செல்ஃப் டைமர் போட்டு எடுத்துக்கோங்க. பர்ஃபெக்டாக இந்த மாதிரி பிக்சர்ஸ்லாம் வரும். இந்த ட்ரெக்கிங் போடுற வெள்ளம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான். இடம் செம்ம சூப்பராக இருக்கும், சரியான சீனரியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த 6 கிலோமீட்டர் ட்ரெக்குன்றது கால்வழி தெரியாத நடந்துருந்தாங்க. அதுக்கு நடுவில் இந்த சின்ன ஒத்தடி பாதை, இந்த மாதிரி ஒரு பெரிய பாதை வரும்போது பின்னாடி ஒரு பெரிய பேக்ரவுண்டில் மலை, அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல நிறைய கூல்ட்ரிங்க்ஸ் கடைலாம் இருக்கிறதுனால டயர்டாகும் போதெல்லாம் டப்புன்னு உட்காந்து ஒரு கூல்ட்ரிங்க்ஸை போட்டுருவோம் நாங்கள். ஸோ இன்னும் எங்களுக்கு வந்து ஈஸியாக இருந்துச்சு இந்த ட்ரெக்கிங் போகிறதுக்கு. இந்த மாதிரி ட்ரெக்கிங் போகும்போதெல்லாம் என்னென்னா, நீங்கள் கையில் இந்த ஸ்னிக்கர்ஸு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பிஸ்கெட்டு அதெல்லாம் எடுத்துக்கோங்க. சில சமையலில் பார்த்திங்கன்னா பசி எடுக்கும் போது திடீர்னு அந்த சமையலில் கடை இல்லாட்டி சாப்பிட தோணும். ஆனால் உங்களுக்கான ஒரே ஒரு அட்வைஸ் நான் என்ன சொல்லுவேன்னா, பிஸ்கெட் சாப்பிட்றீங்களோ சாக்லேட் சாப்பிட்றீங்களோ அந்த கவரை நீங்கள் எந்த பையிலேருந்து எடுத்தீங்களோ அதே பையில் போட்டு வச்சுக்கோங்க. வீட்டில் போய் குப்பை தொட்டில் போட்டுருங்க. தயவுசெய்து அங்கே மட்டும் தூக்கி போட்டுறாதீங்க. ஸோ எதிர்க்க அந்த சிஸ்டர் வர்றாங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு மூட்டை தூக்கிட்டு வராங்களா, அந்த மூட்டை ஃபுல்லாக என்னென்னா நம்ம தூக்கி போட்ட குப்பைங்க தாங்க. ஸோ இந்த குப்பையெல்லாம் இங்கே போடாத இருந்ததுன்னா நம்ம வேலையை நாம் பார்த்த மாதிரி இருக்கும், அவங்க பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. இங்கேருந்து தான் கொஞ்சமான டஃப்பான ஒரு ட்ரெக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் நான் சொல்வேன், நான் இந்த இடம் வந்து ஒரு சூப்பர் த்ரில்லிங்கான பிளேஸு. இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு ஹார்ட்லி ஒரு 20 மினிட்ஸ் ட்ரெக் பண்ண வேண்டியிருக்கும் தேவ்குந்த் ஃபால்ஸ் ரீச் ஆகிறதுக்கு. டிஃபிகல்ட் பாத் லீட்ஸ் டு பியூட்டிஃபுல் டெஸ்டினேஷன். ஸோ அந்த மாதிரி தான் அது எப்போவுமே என்னோடய விஷயத்தில் உண்மையாக தான் இருந்திருக்கு. கஷ்டப்பட்டு போகிற பாதை எப்போவுமே ஒரு சூப்பரான இடத்துல தான் முடியும். அதே மாதிரி ஒரு சூப்பரான இடத்துல முடிச்சிச்சு. இங்கே வந்து பாருங்கள்.
இந்த தூரத்துலேருந்தே இந்த வாட்டர் ஃபால்ஸோட கிளிம்ஸ் எனக்கு தெரிஞ்சிருந்தது. நீ இந்த வீடியோலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன். எப்போ அந்த இடத்துக்கு ரீச் ஆகும்னு ஒரே படப்படப்போடு ரீச் ஆனோடனே வாயை பிறந்தாச்சு எல்லாருமே. ஒரு சூப்பரான வாட்டர் ஃபால்ஸ். இதுக்கு முன்னாடி இதே மாதிரியே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் ஃபெஃபே வாட்டர் ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு மேகாலயாவில் பார்த்துருக்கேன். அந்த வீடியோ பார்க்கலாட்டி லிங்க் மேலே தான் இருக்குது, அப்படியே கிளிக் பண்ணி பாருங்கள். அதுவும் ஆல்மோஸ்ட் இதே மாதிரி தான், ஆனால் இதோட கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஆனால் அதுக்கு ஈடாக தான் இதுவும் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன் நான். ஸோ நாங்கள் வீக்கெண்ட் போனதுனால ஆல்ரெடி கூட்டம் நிறைய பேர் வந்துட்டாங்க. சரி வாங்க தண்ணிக்குள்ளே போவோம். இந்த இடம் ரீச் ஆடின உடனே ஒரு பயங்கரமாக ஒரு மெஸ்மரைசிங்காக இருந்துச்சு. சூப்பரான ஒரு வாட்டர், அதுவும் அந்த க்ரீன் கலர் வந்து சொல்லவே தேவையில்லை. இதுதான் ஒரு ஆக்வா க்ரீன்னு சொல்லுவாங்க போல இருக்குது. அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. தண்ணிக்குள்ளே பார்த்தோன்னே குதிக்கணும்னு இருந்துச்சு. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு க்ளீனான வாட்டர்னு சொல்லுவேன். இதனைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சுற்றி இவ்வளோ பேர் குளிக்கிறாங்க. தண்ணி அந்தளவுக்கு அழுக்காகவே இல்லை, ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு. போதுமான அளவுக்கு வீடியோலாம் சுற்றி எடுத்தாச்சு. அப்புறம் ஷார்ட்ஸ்லாம் மட்டும் உள்ளே குதிச்சாச்சு. ஏன்னா வந்து டெஸ்டினேஷன் நம்ம என்ஜாய் பண்ணோம் இல்லையா. இந்த வாட்டர் ஃபால்ஸை சுற்றி இந்த மாதிரி ஹைட்டான ராட்சச மலை தான் இருந்துச்சு. அதை பார்க்கறதுக்கே கொஞ்ச நேரம் டைம் போச்சு. ட்ராவல் பண்ணணும் நீங்கள் வந்துட்டிங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருப்பாங்க. அதெல்லாம் தயவுசெய்து பண்ணாதீங்க. அதெல்லாம் பண்ணாமல் இருந்தாலே உங்கள் ட்ரிப்பு வந்து இன்னும் சூப்பராக முடியும். சில இடத்துல கயிறு கட்டியிருப்பாங்க, அந்த கயிறை தாண்டி போகலான்னு நினைக்காதீங்க. அந்த இடத்துல ரொம்ப டீப்பாக இருக்கும், அதுக்காக தான் அந்த கயிறு கட்டியிருக்காங்க. இந்த இடத்துலையும் அந்த மாதிரி ஒரு கயிறு கட்டியிருக்காங்க. ஸோ அது பார்த்துக்கோங்க. ஸ்விம்மிங் தெரிஞ்சால் பரவாயில்ல, ஸ்விம்மிங் தெரிலாட்டி அதுக்கு முன்னாடி அந்த கயிறுக்கு முன்னாடியே இருந்துக்கோங்க. இங்கே வந்துட்டு அப்புறமா தான் தெரிஞ்சுது இந்த தேவகுண்ட் வாட்டர் ஃபால்ஸில் ரேப்லிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த ரேப்லிங்னா என்னென்னா, இந்த கயிறு பிடிச்சி மலையிலேருந்து தண்ணி எங்கே கொட்டுதோ அது கீழே வழியாக இறங்கி வருவாங்க, அதுதான் ரேப்லிங்காக. ஸோ இந்த ரேப்லிங்கான இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு தெரியாத போச்சு. இருந்தால் நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருப்பேன். தெரிஞ்சவங்க யாரை காண்டாக்ட் பண்ணோம், எவரை காண்டாக்ட் பண்ணோம் கொஞ்சம் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் போகும்போது நான் ரேப்லிங் ட்ரை பண்ணிட்டு அதோட வீடியோவும் கண்டிப்பாக நான் போடுவேன் நான். ஸோ இதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ அப்படியே உங்களை ட்ரோன் ஷாட் வியூக்கு கூட்டின்னு போகிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த ட்ரோன் ஷாட்டில் அப்படியே பார்த்திங்கன்னா இந்த தண்ணி வாட்டர் ஃபால்ஸில் ஸ்லோவாக விழுதாக இருந்தாலும் சரி, அப்படியே அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு மேல் வியூவிலேருந்து கீழே இருக்கிற பச்சை கலர் தண்ணியை காட்டுறதாலும் சரி, எல்லாமே ஒரு வேறு லெவலில் இருந்துச்சு. ஆனால் இந்த ட்ரோனுக்கு என்னாச்சுன்னு தெரில. எனக்கு எவ்வளோ மழையை பிடிக்குமோ அதுக்கும் மழைனா ரொம்ப பிடிச்சிச்சு போல இருக்குது. ஒரு முட்டுது, அப்படியே வராசின்னு போகுது. அதுக்கப்புறமா ட்ரோனோட நிலைமையை பாருங்கள். இதில் என்ன மேட்டர்னா, ஆக்சுவலி இந்த ட்ரோனை நான் கண்ட்ரோலே பண்ணல. என்ன சென்சார் இஷ்யூ ஆச்சுன்னே தெரில. ஆட்டோமேட்டிக்காக அதுவே கண்ட்ரோல் ஆரம்பிச்சு தான் இதெல்லாம் ஆச்சு. இந்த ட்ரோன் அப்படியே வரசிட்டு போயிட்டு கீழே வந்தோன்னா எனக்கு பகீர் ஆகிடுச்சு. கீழே கிட்டத்தட்ட ஒரு 25-30 பேர் குளிச்சுட்டு இருக்காங்க. யார் தலையில் விழுந்துச்சோ, யார் காதலியாக வெட்டுச்சா, ஏதாச்சும் ரொம்ப பயமாயிடுச்சு எனக்கு. இல்லை தண்ணிக்குள்ளே தான் ட்ரோன் வந்துச்சான்னு நினச்சிருந்தேன் நான். ஏன்னா பார்த்தா ட்ரோனோட வியூலே இல்லாத போயிடுச்சு. ஆனால் டக்கு மொபைல் டிஸ்பிளேல பார்த்தா ட்ரோன் வேற எங்கேயும் மதிக்கிட்டு இருக்கு. அப்பாடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ட்ரோனை தூக்கிட்டு வாடா ராஜான்னு சொல்லிட்டு நான் இருக்கிற இடத்துக்கு கூட்டின்னு வந்து அப்படியே பொட்டியில் போட்டுட்டு மலையிலேருந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். இருந்தாலும் உள்ளே கொஞ்சம் பக்கம் தான் இருந்துச்சு. ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி அப்போ கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்புறமா ட்ரோனை ஃப்ளை பண்ணி பார்த்தா அதே இடத்துல சரி நல்லா தான் பறந்துச்சு. அப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாச்சு. ஆக மொத்தத்தில் இந்த ட்ரோன் இப்படி ஆச்சுன்ற ஒரு கவலை இருந்தாலும் ட்ரிப்பை வந்து பர்ஃபெக்டாக என்ஜாய் பண்ணதில் ஒரு சந்தோஷம். ஸோ நீங்களும் புனேக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த தேவகுண்ட் ஃபால்ஸுக்கு வாங்க.
நான் எப்படி என்னோடய பக்கெட் லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருந்தோம், நீங்களும் இந்த பிளேஸை கண்டிப்பாக பக்கெட் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ட்ரெக்கிங்கு ஐயோ நம்மளுக்கு இதெல்லாம் வேலைக்காகுதுன்னு நினைக்காதீங்க. நீங்கள் வந்தால் மட்டும் போதும், எங்களை மாதிரி நீங்களும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எங்கள் சேனல் புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் போன இந்தியா ட்ரிப்போட நிறைய வீடியோஸ் லைனில் இருக்குது, ஃபன்னான வீடியோஸ் வருது. ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.